ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கிஸ் கிச்சனில் ரொம்ப டேஸ்டான எக் மஞ்சூரியன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முட்டை வச்சு செய்கிற ஒரு சூப்பரான இண்டோ சைனீஸ் ரெசிபிங்க. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஃப்ரைட் ரைஸோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப ஒரு சூப்பரான காம்பினேஷன். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் தனியாக ஒரு ஸ்டார்டராக கூட ஈவினிங் டைமில் குழந்தைங்களோட சர்வ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? எக் மஞ்சூரியன் பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 5 முட்டை எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு அதை நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம். இதில் தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறமா ஃப்ரெஷ்ஷாக நுணுக்கின மிளகுத்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா விஸ்க் பண்ணிக்கலாம். கலந்ததுக்கப்புறமா நம்ம இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு வேக வைக்க போகிறோம். இப்போ இதில் லைட்டாக ஆயில் போட்டிருக்கேன். இது எல்லா பக்கமும் நல்லா க்ரீஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த எக் மிக்சரை இதில் ஊற்றிடலாம். இப்போது இதை நம்ம வேக வச்சிடலாம். இதை இட்லி பாத்திரத்தில் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா கடாயில் வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு கடாயில் இந்தளவுக்கு தண்ணி ஃபில் பண்ணிவிட்டு உள்ளே ஒரு ஸ்டாண்டு வச்சுருக்கிறேன். இப்போ அது மேலே இந்த ட்ரேவை வச்சிடலாம். மூடி போட்டுடலாம். அது மேலே க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் லோ ஹீட்டில் 20லேருந்து 25 நிமிஷம் போல் வைக்கலாம். இப்போ ஒரு 20 நிமிஷம் ஆயிருக்கு. பார்க்கலாம் முட்டை வெந்துருச்சான்னு. ஏதாவது ஒரு பொருளை, ஒரு நைஃப் இல்லாட்டி ஒரு டூத் பிக் அந்த மாதிரி வச்சு குத்தி எடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளியராக வந்துச்சு அப்படின்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இதை நம்ம வெளியே எடுத்துடலாம். ஓரங்களை லைட்டாக இப்படி எடுத்து விட்டு நம்ம வெளியே எடுத்துக்கலாம் அந்த முட்டையை. இப்போ இதுலேயே பீஸ் போட்டுடலாம். இப்போ இந்த முட்டையை கோட் பண்ணி பொரிக்கிறதுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பவுலில் 1/4 கப் மைதா, 1/4 கப் சோள மாவு கார்ன்ஃப்ளவர், அதோட 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் அரிசி மாவு சேர்த்துக்கலாம். ஜஸ்ட் ஒரு கிறிஸ்பினஸ் கொடுக்கறதுக்காக. 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், காரத்தை பொறுத்து போட்டுக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கெட்டியான மாவாக பிசைஞ்சிக்கலாம். கோட் பண்ணி பொரிக்கிற அளவுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு பிசைஞ்சிக்கோங்க. இப்போ கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நம்ம வேக வச்ச முட்டையை உள்ளே சேர்த்துடலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா கோட் ஆகிடுச்சு. இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ ஒன்று ஒன்றா போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா ஒரு சைடு வேகட்டும். இப்போ ஒரு சைடு நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ திருப்பி போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் ஃப்ரை பண்ணால் போதும். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம வெளியே எடுத்துடலாம். இப்போ அடுத்த பேட்ச் இதே மாதிரி போட்டுக்கலாம். 2 பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ இதை நம்ம வெளியே எடுத்துகிட்டு மஞ்சூரியன் பண்ண ஆரம்பிச்சிடலாம். மஞ்சூரியன் பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நான் ஃப்ரை பண்ண அந்த ஆயில் தான் எடுத்திருக்கேன். எண்ணெய் சூடானதும் பொடியாக நறுக்குன 1 டேபிள் ஸ்பூன் பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி,
பொடி பொடியாக நறுக்கின பச்சை மிளகா. பச்சை மிளகா வேண்டான்னா விட்டுறலாம். ஒரு 2 நிமிஷம் ஃப்ரை ஆகட்டும். ரெண்டு நிமிஷம் வதக்குனதும் பொடி பொடியாக நறுக்கின ஒரே ஒரு பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ரொம்ப நேரம் வதக்க தேவையில்லை. இதுவும் அதே மாதிரி ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். வெங்காயம் நல்லா ஒரு 2 நிமிஷம் வதங்கிடுச்சு. இப்போ இதில் குடமிளகா சேர்த்துக்கலாம். குடமிளகாயும் ரொம்ப சாஃப்ட் ஆகிடக்கூடாது, க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து ஃப்ரெஷ்ஷாக க்ரௌண்ட் பண்ண பெப்பர் போட்டுடலாம். இதை லைட்டாக ஒரு வாட்டி கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம இதில் சாஸ் எல்லாம் சேர்த்துடலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ். இது டார்க்காக இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். நீங்கள் லைட்டாக இருந்தால் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி சாஸ். 2 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் இல்லாட்டி டொமேட்டோ கெச்சப் எது வேணாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். சாஸ்லாம் உப்பு இருக்கும், பார்த்து அளவாக கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் சோள மாவு எடுத்து அதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கட்டி இல்லாமல் கலந்து இப்போ இதில் சேர்த்துடலாம். ஏன் இப்படி சேர்க்குறோம் அப்படின்னா, நம்ம அடுத்து முட்டை சேர்க்கும்போது எல்லா பக்கமும் இந்த முட்டையில் நல்லா இது கோட் ஆகும். அதுக்காக தான் இப்படி கலக்கிறோம். பார்த்திங்கன்னா இது கெட்டி ஆகும், கரெக்டாக ஒரு செமி கிரேவி மாதிரி இருக்கும். இப்போ அதில் சேர்க்கும்போது கரெக்டாக வரும். இப்போ இதில் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற முட்டையை சேர்த்துடலாம். நல்லா கலந்து விட்டுற வேண்டியது தான். இப்போது நல்லா கலந்து விட்டாச்சு. சாஸ் எல்லாமே நல்லா இந்த எக்கில் கோட் ஆகிற மாதிரி கலந்து விட்டாச்சு. கடைசியாக இதில் நம்ம ஸ்ப்ரிங் ஆனியன் தூவி இறக்கிற வேண்டியது தான். டேஸ்டியான எக் மஞ்சூரியன் ரெடி. அவ்வளோதாங்க, நம்மளோட டேஸ்டான அண்ட் சூப்பரான எக் மஞ்சூரியன் இப்போ ரெடி ஆகிடுச்சு. இண்டோ சைனீஸ் ரெசிபிஸ் பிடிக்கிறவங்களுக்கு இந்த ரெசிபி கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எக்கில் நிறைய ரெசிபிஸ் பண்ணியிருப்பீங்க, ஆனால் இந்த மஞ்சூரியனை உங்கள் வீட்டில் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள். உங்கள் கிட்ஸ் எல்லாம் ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அடிக்கடி உங்களுக்கும் செய்ய தோணும். கண்டிப்பாக இதை செஞ்சு பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுங்கள். உங்கள் ரிப்ளைக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் நிக்கிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் சிம்பளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இது போல் இன்ட்ரெஸ்டான நிறைய ரெசிபிஸ் உங்களுக்காகவே காத்துட்ருக்கு. ஸோ ஸ்டே டியூன், கீப் வாட்சிங். மீண்டும் இன்னொரு ரெசிபியோடு உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.